மமதா தாதா சரி பாப்பா கமகனி சா நினி சா அழகே எதுவும் அழகே அன்பின் எல்லாம் அழகே மழை மட்டும் அழகு சுடுவே கூட ஒரு அழகு மழை மட்டும் அழகு விழுமிலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்கள் मेरा दर्द भी मेरी आशिकी காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய் நேற்று நீ எங்கு இருந்தாய் காற்றே நீ சொல்வாய் என்றேன் சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய் துளி வரும் காற்றே தாய்மொழி பேசு நிலவுள்ள வரையில் நெஞ்சில் வீசு துளி வரும் காற்றே தாய்மொழி பேசு காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய் கார்காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும் தாவணி குடை இடம் வேண்டும் கண்களில் இடம் கொடுப்பாயா நீ என் அருகில் வந்து நெளிய நான் உன் மனதில் சென்று ஒளிய நீ உன் மனதில் என்னொருவம் கண்டுபிடிப்பாயா பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ்க பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ்க பூமிக்கு மேலே வானுள்ள வரையில் காதலும் வாழ்க காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய். Thank you. மறுவார்த்தை பேசாதே மடி மீது நீ தூங்கிடு இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு மயில் தோகை போல விரலுன்னை வருடும் மனப்பாடமாய் உரையாடல் நிகழும் விழி நீரும் வீணாக இமை தாண்டக்கூடாதன துளியாக நான் சேர்த்து கடலாக கண்ணானது மறந்தாலும் நான் உன்னை நினைக்காத நாளில்லையே பிரிந்தாலும் என் அன்பு ஒரு போதும் பொய்யில்லையே
வானத்தில் தெரியுதடி நிலவே என் வாழ்க்கையில் ஒளிமயமா கலராய் என் வாழ்க்கையும் மாறுதடி நீதான் நீதாண்டி எனக்குள்ள நான் தானே உன் புள்ள என் புள்ள நானும் பார்த்துக்கிறேன் உனக்காக வாழ்க்கைய வாழும்படி கிறுக்கி உன் கிறுக்கால் எழுத்துலதான் கிறுக்கா என்ன நீயும் மாத்தி புட்ட மனசில் இருக்கும் ஆசையத்தான் கிறுக்கா நான் உன் மேல காட்டி புட்ட இரு மீன்கள் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் கையோடுதான் கை கோர்க்க குடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே கொடுக்கவா தடுக்கவா தவிக்கிறேன் நானே பறிக்க சொல்லி தோண்டுதே பவள மல்லி தோட்டம் நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சம் குடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே கொடுக்கவா தடுக்கவா தவிக்கிறேன் நானே மனசு தடுமாறும் அது நினைச்சா நேரம் மாறும் மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தடுப்பாடும் நித்தம் உன் நினப்பு நெஞ்சு குழி காயும் மாடு ரெண்டு பாது ரெண்டு வண்டி எங்கே சேரும் பொத்தி வச்சா அன்பு இல்லை சொல்லி போட்டா வம்பு இல்லை சொல்லத்தானே தெம்பு இல்லை என்ப துன்பம் யாரால கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே கொடுக்கவா தடுக்கவா தவிக்கிறேன் நானே காத்துல கருப்புக்குள்ளவ இருந்த என்னோட நண்பன்டா என்னோட மச்சான் பேர ஊரு ஃபுல்லா சொல்வேண்டா காத்துல கருப்புக்குள்ளவ இருந்த என்னோட நண்பன்டா என்னோட நண்பன் பேர ஊரு ஃபுல்லா சொல்வேண்டா தலையில அச்சுன்னு இருப்போம் கலரிடைய முடியல என்னோட மரணம் அது வரணும் ஃப்ரெண்டு மடியில நாங்க ஊருக்குள்ள மாச காட்டி வாழ்ந்தோண்டா எங்களை தொட்டவன தூக்கி போட்டு பொழந்தோண்டா ஐயோ சிரிப்பு காட்டி என்னால வப்பாண்டா கூட இருந்து துரோகம் பண்ண கொலைய கூட செய்வாண்டா அழகான டிசைனில் கலர் சட்டைய போடுவான் என் மேல கைய வச்சா ஸ்டிக்கை எத்தனை ஓடுவான் துன்பத்துல இருக்கும்போது சொல்வான் எழுந்து வாடானே எப்பவுமே சொல்லுவான் பொண்ண தட்டி விட்டு போடானே காத்துல கருப்புக்குள்ளவ இருந்த என்னோட நண்பன்டா என்னோட மச்சான் பேர ஊரு ஃபுல்லா சொல்வேண்டா காசு பணம் சொத்து சுகம் வேணாம் என்னைக்கும் என் நண்பனோட பாசம் மட்டும் போது இன்னைக்கும் ஒரு ஊஞ்சல் கட்டி ஒன்னா சேர்ந்து நாங்க ஆடுவோம் நம்ம சோகத்தையே பாட்டை எழுதி நானே பாடுவோம் நான் பண்ண தப்ப கூட அவனையே துப்பம் வழியையும் நம்ம மேல கைய வச்சா தோண்டுவேன் உனக்கு குழியையும் ஜாதி மத வேதம் இல்ல எங்களோட நட்புக்கு நண்பனை பிரிக்க நினைச்ச கேரண்டியிலும் கற்புக்கு கிளம்பிட்டாங்க அக்னி மேம் கிளம்பிட்டாங்க
sunlight on the ice, flying colors on the skies, bundle of flowers to prizes, bundle of joy which has spread over the campus. It's a big day for us. We are here to experience something nostalgic. This evening is going to become eighth wonder. Your color of joy is going to become eighth color. In this sunset evening, we welcome you all to our 13th annual day of our esteemed Kongunadu institutions. We welcome you all. இயற்கையோடு இசைந்திட்ட இறைவனின் இசையோடு இனியதாய் இந்நிகழ்வினை இயக்கிட எம் இல்லம் நோக்கி பவனியாய் வலம் வரும் எம் விருந்தினர்களை அகிலமே அதிசயத்த ஆதி மரபாம் தமிழ் மரபின் வழியாய் நின்று நயமாய் நளினமாய் வதன புன்னகை உதிர்த்து இருக்கரம் குவித்து எம் கல்லூரியின் 13ஆம் ஆண்டின் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்த உங்கள் அனைவரையும் வருக வருக என வணங்குகிறோம். ஈரடியில் உலக பொதுமுறை மொழிந்த வள்ளுவனின் குரலானவள், அவ்வை வளர்த்த அமுத மொழியானவள், அகத்தியனின் அற்புத மருந்தானவள், கட்டுத்தரிக்கும் கவிப்பாடம் திறன் தந்த கம்பனின் கவிதையானவள், இளங்கோவன் சுவைத்த இனிமை தேனானவள், கல் தோன்றும் முன் தோன்றிய முதுமொழியவள், கடல் கடந்தும் வாழ்பவள், காலத்தை வென்றவள், என்றுமே கண்ணியவள், பைந்தமிழே செந்தமிழே தேன் தமிழே தமிழ்த்தாயே நின் பாதம் வணங்குகிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பாருக்கு பகல் பொழுதாய் பருதி எனும் கதிர்விளக்கு, இரவுக்கு உறவான இருள் விலக எழில் கூட்டும் மதிவிலக்கு, கூடத்தில் கொழுவிருக்கும் கூட்டத்தின் நடுவிருக்கும் குத்து விளக்கு, மங்கள ஒளியின் சாட்சியாக விளங்கி நிற்கும் அக்குத்து விளக்கினை ஏற்றிட மேடையில் வீற்றிருக்கும் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் அழைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. மூவேந்தர் பேரரசு கட்டி முச்சங்கம் அமைத்து மொழி வளர்த்தனர் தமிழ் கோமாந்தர்கள். அதுபோல் 3 கல்லூரிகளின் செயல் தூணாக இலக்கணமாய் இலக்கியமாய் காவியமாய் அரியணையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எம் கல்லூரியின் பொருளாளர் டாக்டர் PST.VS தென்னரசு ஐயா கொங்குநாடு கல்வி குழுமம் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்னும் அற்புதமான வரிகளுக்கேற்ப எல்லோரும் இன்பத்தோடு வருகை தந்திருக்கும் தங்க நாடாம் எங்கள் கொங்கு நாட்டின் 13வது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஒன்றாக உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில் என்னும் துருக்குறள் கேற்ப
உயர்ந்த புகழ் அல்லாமல் உலகத்தில் ஒரு பொருளாக நிலைத்து நிற்க வல்லது எதுவுமில்லை என்பது போல் மணிமகுடத்தில் ஓர் மாணிக்கமாய் நடப்பு கல்வியாண்டில் இருந்து நமது கொங்குநாடு கல்வி நிறுவனம் தன்னாட்சி அந்தஸ்து பெற்று குன்றாக புகழோடு ராஜநடை போடுகிறது என்பதை மிகவும் மகிழ்வடைகிறேன். பூமியில் உயிர்களுக்கு ஆதாரமாய் விளங்கும் மலைத்துளி போல் மக்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையானது நகைச்சுவையும் நற்பண்புகளுமே. அதற்கிணங்க இக்கடல் அலை போன்ற கூட்டத்தை தன் பேச்சினால் சிரிப்பலையாக்கி மாணவர்களை சிரிப்போடு சிந்திக்கவும் செய்து நெறிப்படுத்திட வந்திருக்கும் நமது தலைமை விருந்தினர் விஜய் தொலைக்காட்சி புகழ் திரு ஈரோடு மகேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இக்கல்வி நிறுவனங்களின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றி வரும் எமது கல்வி நிறுவனங்களின் தலைவர், செயலாளர், துணைத் தலைவர் மற்றும் இணைச் செயலாளர் அவர்களையும் வரவேற்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். சுட்டாலும் சங்கு வெண்மை தரும் என்பதை போல் கொண்ட குறிக்கோளில் மாறாது தம் பணிகளை செவ்வனவே செய்யும் 3 கல்லூரிகள் முதல்வர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்விழாவின் ஓர் அங்கமாய் தம் பிள்ளைகளின் நலன் ஒன்றே தம் உயிர் மூச்சாய் கொண்டு வளர்ந்து வரும் பெற்றோர்களையும் அவர்களை சார்ந்த உற்றோர்களையும் இருபால் மாணவ செல்வங்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். மாணவர்களின் எதிர்காலத்தில் ஆசிரியர்தான் பங்கானது இன்றியமையாதது. ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்காக தன்னை அர்ப்பணி என்பதை போல் தம்மை அர்ப்பணித்து இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் இவ்விழாவிற்கு வரவேற்கிறேன். மேலும் இவ்விழா சிறப்பாக நடைபெற உறுதுணையாயுள்ள செயல் உறுப்பினர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், விடுதி காப்பாளர்கள், பத்திரிகை மற்றும் காவல்துறை நண்பர்கள், ஒலி அமைப்பாளர்கள், சமையல் பணியாளர்கள், வளாகத்து தூய்மை பணியாளர்கள், பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களையும் வருக வருக என வரவேற்க அமர்கிறேன். நன்றி. Every thought you produce, anything you say, any action you do, it bears your signature. Honor is simply the morality of superior men. Now, I would like to welcome our chairman, sir, to honor the chief guest with a shawl. Thank you, one and all. In an annual report, you'll have a great deal of information that is of value, some sort of value, and some that is worthful. Working hard for something we don't care about is called stress, but working hard for something we love is called passion. It is the time to call our passionate persons to present their respective annual reports. First of all, I would like to welcome Dr. K.S. Sivakumar sir, Principal, Kongunadu College of Education, to present the annual report. A very pleasant evening to one and all gathered here. It gives me immense pleasure to welcome you all in the event of the annual day of our college. Inauguration of the academic year 2019 to 2020. Every journey begins with the first step with the inauguration of this academic year 2019-2020 for second year B.Ed program on 17th July 2019 and the first year B.Ed program of the 13th year on 19th August 2019 by Dr. T. Jayamurugan, Senior Quality Control Inspector, Salem Steel Plant, Salem. Academic performance of the students. In the Tamil Nadu Teacher Education University examination, the passed out second year B.Ed students have secured centum result. The college topper is K. Haripriya and the current second year students have secured 95.97. That college topper is C. Navina Bharati. 15 students have secured 50 out of 50 in maths subject. Congratulations to all the successful students on their splendid achievement. Tamil Nadu Teacher Education University Sports and Cultural Meet. The Tamil Nadu Teacher Education University District and Zonal Level Sports and Cultural Meet was organized by our college on 10th and 11th February and 17th and 18th February 2020 respectively. Our students
won the overall championship and individual championship men S. Andavar at district level and individual championship women C. Sandanamal and K. Tilagvadi. In cultural district and zonal meet S. Satya, M. Gayatri, R. Niveda and M. Priyadarshini has won the prize. Our management has awarded a cash prize of rupees 39,500 for the winners. Congratulations to all the prize winners. Highlights of the institution. Our B.Ed students J. Soumya and T. Malliha have cleared the Group 4 examination after attending the training given by Konganadu Academy. A. Varuna has been selected in Southern Land, an MNC at Chennai. M. Gayatri has been selected in V.Dot Technologies, an IT company in Trichy. Congratulations. Our heartfelt gratitude to our management for providing us with this great opportunity. Campus interview. Campus interview was conducted during the month of March 2019. 57 students were placed in 15 matriculation school. The remaining students opted for higher studies. In the current batch, 12 students have been selected in Bharati Academy at Reddipatti. Scholarship. As per government norms, the SC/ST scholarship was availed by 64 second year students and 85 first year students, which amounts to nearly rupees 65 lakhs. Concluding moments. Heartfelt gratitude to our guests on and off the dais for gracing this day with your presence. My gratitude further extends to our management, who has always inspired us to retain the tradition of Konganadu institution. I thank my dear students and their parents who are illuminating stars for bringing great laurels. Finally, I thank the Almighty for sustaining and guiding this institution. Thanks to one and all, and God bless you. Thank you, sir. Next, I would like to call upon Engineer K. Ayadurai, sir, Principal, Konganadu Polytechnic College, to deliver his annual report. A pleasant good evening to our respectable and honorable chief guest and the dignitaries on the dais and off the dais. With full dignity and decorum, I feel extremely delighted in presenting our Polytechnic College activities and achievements for this academic year 2019-20. First, student service. Academic, I feel exhilarated to inform our glorious achievements that we have secured state first in first year results for the 12th time in succession. That is, out of 418 students, 391 students have passed in all the subjects, thus securing 93.54%. Overall pass of 93.54% in October 2019 final board examination has attracted the attention of all 514 colleges in the state towards our college. Overall pass percentage of our college in October 2019 board exam is 90.33, which also stands first in the state. Fifth semester Kausalya S and Rukmini R of third year computer science has secured 697 out of 700 marks, that is 99.57%. Third semester Arif A of second year computer science has secured 688 out of 700, that is 98.28. Congratulations to all the students who have brought laurels to the institution through their excellent academic achievements. October 2019 results, first year English we have got 98%, Maths 1 99.5, Physics 1 98, Chemistry 96, EG 99, overall 93.54%. Second and third year we have got an overall percentage of 89.08 and we have secured 82 centums. Out of 1,354 students who have passed, 696 students have passed in first class with distinction and 495 students have passed in first class. That reveals the ultimate strength of our college in academic. Awards, cash awards worth rupees 1,26,000 was disbursed to all the students and staff members in parents meeting. Scholarship, we have arranged and offered various types of scholarship to all eligible students. An amount worth 1,20,20,000 was disbursed to 407 beneficiaries. Extracurricular activities, value-added training programs in AutoCAD, StatPro, Pro-E, Zero, CNC programming, etc. was conducted under CIICP scheme with government certificate. A state-level paper presentation competition, Konganadu Fest, was conducted in our college campus. Then staff development program, staff members are given on-the-job training in reputed industries like Aquasub Engineering, Brakes India, Padi, Chennai. Then tremendous achievements, 40 students have presented many technical papers on various topics in the state, national
level competitions and they have won many fabulous prizes. Placement program, I am very proud to announce that we have offered 100% placement to all 435 students who have sought placement. Our famous recruiters, Sirma Technology, Breaks India Chennai, Caterpillar, Debu, etc. Sports, not only in academics but in sports, we stand number 1 in the divisional level. Our Kongunadu Polytechnic College has won IPAA overall athletic champion with 66 points, overall game champion with 180 points, and I am very proud to announce that we have bagged overall games and athletic championship by securing 246 points for the 7th time in succession. In divisional level IPAA athletic meet, our students have bagged 6 gold, 3 silver and 3 bronze medals. State level, M. Kalaiselvan of second year DECE has secured first place gold medal in discus throw. Hats off to all the eminent sportspersons and physical directors who have brought laurels to the institution through their excellent sports achievements. Facilities improvement, altogether we have purchased instruments worth rupees 6,23,000 for all our departments as a whole in this academic year alone. Short-term plan, undertaking many projects have been planned. On-the-job training has been planned for second year students also. Long-term plan, production cum training center will be started. They conquer who believe they can. We stand as number 1 polytechnic college in the state in all terms, that is in academics, sports and technical activities, etc. At this happy occasion, I thank all our stakeholders for extending their excellent support for our tremendous achievements. Thank you one and all. Thank you so much, sir. Next, I would like to call upon Dr. R. Ashokan, sir, Principal, Kongunadu College of Engineering and Technology, to deliver his annual report. Respected dignitaries on the dais, a very good evening one and all gathered here. On behalf of Kongunadu Educational Institutions, I welcome you all to the 13th Annual Day celebrations. I have immense pleasure and pride in presenting the Annual Day Report 2019-20 of our college. Our college was established during the year 2007 with 4 branches. At present, we have 6 UG branches: BE Civil, CSE, ECE, EEE Mechanical, BTech IT, and 2 PG courses. Autonomous status, with the tireless effort of our management and all the teaching and non-teaching faculty members, our college has been granted autonomous status for 10 years up to 2029. National Board of Accreditation, I wish to inform that the Department of CSE, ECE, EEE accredited by NBA for 3 years. Award, our college received Clean and Smart Campus Award by All India Council for Technical Education, New Delhi, for maintaining the campus clean and green. Center of Excellence, the Department of Mechanical established a Center for Energy Studies in this academic year. Placement activities, I proudly tell that all the 532 students got placed in reputed companies like Infoview, Infosys Limited, CTS, Wipro Technologies, TCS, HCL Technologies, Byju's, Jaro Education, Code Mantra Private Limited, Innova Solutions Private Limited, Capgemini, Aquasap Engineering, Breaks India, TVS Arida, Debu Automotive Seats, PST Engineering Construction Empire, and also in 30 other companies. Scholarship, in the year 2019-20, we have received and disbursed government scholarship to the tune of rupees 2,48,49,050 rupees. Our management also disbursed merit scholarship of rupees 3,92,39,900 for the benefit of students. Our college signed 2 MOU with various industries in this current academic year. A national level one-day technical symposium, Tech Cluster 2019, was organized together by all the departments in the college campus on 9th August 2019. All the departments conducted 80 programs from June 2019 to till date, and in this current academic year, so 10 sponsored programs were organized, value-added courses. All the department conducted 15 value-added courses from June 2019 to till date, and 670 students participated. Our faculty members and students visited 73 industries in this academic year.
Our faculty members published 62 papers in various journals and conferences in this current academic year. Prizes won by our students. Our students won 61 first prize, 55 second prize and 9 third prize, total of 125 prizes in the paper presentation and other technical events organized in various institutions all over India. Our college won Anna University Zone 8 overall championship for the academic year 2018-19. In Zone 8 level athletics, our students won 16 gold medals, 14 silver medals and 1 bronze medal, a total of 43 medals. In team events, our college students won 5 winner, 7 runner and 5 third position with a total of 17 prizes. In interzonal athletics, our college students won 5 gold medals, 2 silver medals, 6 bronze medals with a total of 13 medals. In the team events, our college students won 2 runner and 3 third positions with a total of 5 prizes. I felt happy and proud to present all these achievements and activities of our college which happened in the academic year 2019-20. We thank the Almighty for His continuous shower of blessings in our institutions, management, staff and students. May He continue to guide us in future. Thank you. நன்றி ஐயா. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தை யாருக்கும் அஞ்சாத நெறி என்ற பாரதி கண்ட புதுமை பெண்ணாய், மனதில் உறுதி பெற்ற சிங்க பெண்ணாய் விளங்கும் வைஸ் சேர்மன் அவர்களின் துணைவியார் திருமதி அனிதா அருண்குமார் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நமது நிறுவனத்தின் 13வது ஆண்டு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் சகோதரர் ஈரோடு மகேஷ் அவர்களே, நிறுவனத்தின் உயர்வுக்கு அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சேர்மன் சார் அவர்களே, அன்பிற்கு இனிய கல்லூரி நிர்வாகிகளே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, பிரஸ் அண்ட் மீடியா, அண்ட் தென் இந்தியாவின் வருங்காலம் என்று அழைக்கப்படும் மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்களோட ஒரு வருஷ உழைப்பை கொண்டாடுறது தான் இந்த ஆனுவல் டே செலிப்ரேஷன். ஸோ இந்த உங்களோட கொண்டாட்டத்தை, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை இதெல்லாம் பார்க்குறதுக்கு, அப்புறம் நம்மளோட சீஃப் கெஸ்ட்டோட ஸ்பீச் கேட்குறதுக்கும் நாங்களும் ரொம்ப ஆவலாக இருக்கோம். இதுக்கிடையில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஒரு 5 விஷயம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். எழுச்சி மிகு இளைஞர்களாகிய உங்களை நான் ஒரு நியூக்ளியஸோட கம்பேர் பண்ணுறேன். நியூக்ளியஸுங்கிறது ஒரு அணு, அது எவ்வளோ சின்னதாக இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனால் அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற எனர்ஜி அது வானலாவியது. இப்போ நியூக்ளியர் எனர்ஜி நியூக்ளியர் ஃபியூஷன் இல்லை நியூக்ளியர் ஃபிஷன் மூலமாக நமக்கு கிடைக்கிது. அந்த மாதிரி இளைஞர்களாகிய உங்களோட இந்த பசுமையான இந்த எனர்ஜி ஒரு புதிய உலகத்தையே உருவாக்கக்கூடிய அளவில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நியூக்ளியர் எனர்ஜியால் நம்ம ஆக்கவும் செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம். அதே மாதிரி ஹியூமன் எனர்ஜியும் சரியான டைரக்ஷன் இல்லைன்னா தப்பான வழியில் போயிடும். இந்த இடத்துல தான் நமக்கு கல்வி அப்படிங்கிற ஒரு இது தேவைப்படுது. இந்த ரோல் ஆஃப் எஜுகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு சரியான அறிவை கொடுத்து, பயிற்சியை கொடுத்து, நல்லது கெட்டதை நெறிமுறைப்படுத்தி நமக்கு சரியான வழிகாட்டுதலை காமிக்கும்போது அந்த ஹியூமன் எனர்ஜியை நம்ம ஒரு புது உலகத்தையே உருவாக்குறதுக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளோட எனர்ஜியை நல்லதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவோம்னு இந்த இடத்துல நம்ம உறுதிமொழி எடுத்துக்கலாமா? ஓகே. நீங்கள்லாம் இந்தியாவோட வருங்காலம் இல்லை, வருங்கால இந்தியாவே நீங்கள் தான். எனக்கும் உங்கள் வயசில் ஒரு 2 பையன் இருக்காங்க. நாங்களும் உங்களை தான் பார்த்துருக்கோம். அடுத்தது பெற்றோரோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பெற்றோர்னால் நம்ம அவங்கள என்னன்னு சொல்லலாம், ஒரு வார்த்தையிலையோ ஒரு வரியிலையோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சோன்னா, ஒரு வரியில் சொல்லணுன்னா அவங்க உலகமே நீங்கள் தான். சரிங்களா? அவங்களோட நிகழ்காலத்தை உருக்கி தான் உங்களோட எதிர்காலத்தையே அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட எதிர்காலம் என்ன, அவங்களுக்கு யார் எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பா நம்ம அம்மா அப்பாவுக்கு அப்படின்னு பார்த்தா யார் ஏற்படுத்தி கொடுப்பாங்க? நீங்கள் மட்டும்தான். உங்களால் மட்டும்தான் முடியும். எப்படின்னு கேட்டால் உங்களோட ஒழுக்கமும் உயர்வும் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு அமைதியான எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்களாம் இனிமேல் உங்கள் குழந்தைங்க, உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீங்கள் அந்தளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன்.
அடுத்தது குரு அண்ட் காட் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே கடவுளையும் ஆசிரியரையும் பிரித்து பார்க்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு 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 ஆசிரியருங்கிறது ஒரு தூய்மையான ஒரு இடங்க. ஸோ உங்களுக்கும் உங்கள் டீச்சருக்கும் ஒரு 4 வருஷத்து தொடர்பு தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த ரத்த பந்தமும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து லைஃப்பில் ஏதோ ஒன்று சாதிச்சுட்டு உங்களை ஒரு இடத்துல கௌரவப்படுத்தும் போது அவங்க அடையிற சந்தோஷம் வந்துங்க மனப்பூர்வமாக ரொம்ப பூரிச்சு போவாங்க. உள் மனசுலேருந்து சந்தோஷப்படுறவங்க டீச்சர்ஸ் தான். அவங்க வந்து அவங்கள வந்து அடையாளம் காட்டிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு மேடையில் இருக்கும்போது நான் உனக்கு பாடம் நடத்துனேன்னு அந்த டீச்சர் நினைக்க மாட்டாங்க நிச்சயமாக. அவங்க பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட மெதுவாக சொல்லுவாங்க. என்னென்னா அந்த பழைய ஞாபகம் எல்லாம் அவங்கள பற்றி எல்லா ஞாபகத்தையும் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம டீச்சர்ஸ்க்கு நம்ம செய்கிற ஒரே நன்றி கடன், நம்ம ஒரு சாதனை பண்ண பின்னாடி அந்த வெற்றியை வந்து அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறது அவங்களுக்கு நம்ம செய்கிற ஒரு பெரிய நன்றி கடனாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷனை பற்றி சொல்லி ஆகணும். ஒவ்வொருத்தோட லைஃப்லேயும் அது ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. ஒரு நம்ம சேர்த்தும் போதே வந்து எங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் லைஃப்பில். அப்படி இருக்கும்போது நம்ம சேர்மன் சாரை ஒரு வழியில் டிஃபைன் பண்ணணுன்னா எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? யாரும் பேசவே மாட்டேன்றீங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது என்னென்னா அவரோட 24 hours தாட்ஸே எப்படி இருக்கும்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் நான் என்ன பண்ணலாம், இது மட்டும்தான் அவங்களோட 24 மணி நேரமும் அவங்களோட தாட்ஸ் வந்து அதான் தான் இருக்கும். அவங்க வந்து இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண குடும்பத்தோடு இருக்கிறத விட உங்களோட சொந்த பேர பிள்ளைங்களோடையும் இருக்கிறதோட உங்களோட தான் அதிக நேரத்தை அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என் பசங்க 2 பேரும் வெளியில் படிக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் லீவில் வந்திருந்தாங்க, வெளிநாட்டில் படிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்திருந்தபோது தாத்தாவும் பேரனும் ஒரு 3 மணி நேரம் பேசிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக போச்சு அந்த டிஸ்கஷன். சரி, நாங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அப்புறமா சாப்பிட கூப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் என் பையன்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா தாத்தாட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா, உங்கள் யூனிவர்சிட்டி எப்படி இருக்குது, அங்கே வந்து கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, அங்கே எப்படி பாடம் எடுக்கிறாங்க, கிரெடிட்ஸ் எல்லாம் எப்படி, எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா விஷயம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை சொல்லுங்கள், நம்ம காலேஜ்லேயும் அதை பண்ணலான்னு சொல்லி தாத்தா கேட்டாங்க. எங்களை சஜஷன் சொல்ல சொன்னாங்கம்மா. ஆனால் நாங்கள் ஒரு சஜஷனாக கொடுக்க எதை சொன்னாலும் தாத்தா வந்து, அப்படியா நான் இதை பண்ணிட்டேனே, அது நம்ம பண்ணிகிட்டு இருக்கோமே, அது 2 இயர்ஸுக்கு முன்னாடியே நம்ம பண்ணிட்டோம் ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவ்வளோ நம்ம அப்போ என் பையன் கேட்டான், எல்லாமே தாத்தா பண்ணிட்டோங்கிறாங்க, ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக கொண்டு போயிட்டுருக்காங்கம்மா நம்ம இன்ஸ்டிடியூஷனை, உண்மையாக இங்கே படிக்கிறவங்களாம் ரொம்ப கொடுப்பேன், நான் இன்னும் இங்கேருந்து ஏதாவது என் யூனிவர்சிட்டிக்கு எடுத்துகிட்டு போய் சொல்ல முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது அதனால் நீங்கள் எந்த மாதிரி ஒரு இடத்துல படிக்கிறீங்கன்றதை நினச்சி நீங்கள் பெருமைப்படணும், கட்டாயம் பெருமைப்படணும். அடுத்து ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. நீங்களாம் நிறையா பேசியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் பற்றி. நண்பன் படம் பார்த்துருக்கோம்ல, எல்லாருமே பார்த்துருப்போங்க. நண்பன் படத்தில் இருக்க ஹீரோ மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டா உங்கள் லைஃபே சூப்பர் ஹிட் தான். அதுக்கு மேலே ஒன்றும் பேசுகிறதுக்கே இல்லைங்க. ஸோ இப்போது ஃபைனலாக என்னென்னா, நம்ம எல்லாருமே ஒரு 10ஓட 11 இருக்க போகிறோமா, இல்லை அந்த 10 பேரும் நம்மளை நிமிர்ந்து பார்க்குற மாதிரி அந்த நம்பர் 1 இருக்க போகிறோமாங்கிறது தான் நம்ம கையில். நம்ம டிசைட் பண்ண வேண்டிய டைம் ஆச்சு. இப்போ ஹை டைம் இன் யோர் லைஃப். உங்களை வந்து வருங்காலத்தில் ஒரு எம்என்சியோட சிஇஓவாவோ இல்லை ஒரு கம்பெனியோட வைஸ் பிரசிடெண்ட்டாவோ இல்லை நாசாவில் ஒரு சயின்டிஸ்டாவோ இல்லை ஒரு ரிசர்ச் என்ஜினியர் இல்லை ஒரு உயரிய ஆசிரியராகவோ நல்ல மகன்களாகவோ பார்க்க விரும்புகிறது தான் இந்த இன்ஸ்டிடியூஷனோட கனவு. இந்த கனவை நிறைவேற்றுவீங்களா? பதில் சொல்லுங்க, அப்போ தான் நான் போவேன். சவுண்டே வரல. ஓகே, நிச்சயமாக நிறைவேற்றுவீங்கிற நம்பிக்கையோட வருங்கால இந்தியா. ஜெய்ஹிந்த். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். எவர் ரெஸ்ட் எடுக்காத உழைப்பின் எவரெஸ்ட் சிகரம் இவர். கல்வி செல்வத்தை வாரி வழங்குவதில் 8ஆம் வள்ளல், எவருக்கும் எட்டாத வள்ளல். மாபெரும் விஞ்ஞானி இவர். இவரை விஞ்ஞானி என்றேனே, எதற்காக? என்ன கண்டுபிடித்து தந்தார் நமக்காக? நம்மையே நமக்கு கண்டுபிடித்து தந்தாரே, அதற்காக. மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டவர். கலங்கி வரும் பெற்றோர்களின் கண்ணீரை துடைக்கும் வகையில்
ஏழை மாணவர்களுக்கு கட்டண சலுகைகளை வழங்கி கல்வி வள்ளலாய் திகழும் டாக்டர் PSK R பெரியசாமி தலைவர் கொங்குநாடு கல்வி குழுமம் ஐயா அவர்களை தலைமையுரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எனதருமை இருபால் மாணவ செல்வங்களே, அவர்களை ஈன்றெடுத்த அருமை பெற்றோர்களே, அவர்களுடன் இங்கு வந்திருக்கக்கூடிய அருமை சுற்றத்தார்களே, நண்பர்களே, உற்றார் உறவினர்களே, இவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து அவர்களை மேதைகளாக பார்க்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய இருபால் ஆசிரிய பெருமக்களே, துறை தலைவர்களே, முதல்வர்களே, இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உற்றார் உறவினர்களே, தோளூர்பட்டி தலைவர் அவர்களே, வெற்றி விநாயகா பிரின்சிபல் அவர்களே மற்றும் எங்கள் கொங்குநாடு அறக்கட்டளையினுடைய பொருளாளர் அவர்களே, செயலாளர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, இணைச் செயலாளர் அவர்களே, அறக்கட்டளையினுடைய அங்கத்தினர்களே, அனைவருக்கும் என்னுடைய இன்றைய விழாவினுடைய கதாநாயகன் அன்பு தம்பி ஈரோடு மகேஷ் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். இந்த கல்லூரியினுடைய 13வது ஆண்டு விழா. ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு புதுமையை செய்ய வேண்டும் என்பதிலே நாங்கள் மிக கவனமாக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த கல்லூரியிலே பயிலுகின்ற மாணவர்களின் எதிர்காலம்தான் எங்களது நோக்கம் என்ற நோக்கத்திலே தான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. இந்த கல்லூரியினுடைய செயலாளர், பொருளாளர், தலைவர், உபதலைவர், இணைச் செயலாளர் அனைவருமே இந்த கல்லூரியினுடைய மேம்பாடு என்று சொன்னால் கல்லூரி தனிப்பட்ட முறையில் எந்த வகையிலும் மேம்பட முடியாது. இங்கு பயிலுகின்ற மாணவர்களுடைய எதிர்காலம், அவர்களது பெற்றோர்கள் எதிர்பார்க்கின்ற கனவினை நிறைவேற்றுகின்ற வகையிலே நடைபெறுகின்ற பொழுதுதான், அந்த மாணவன் வாழ்க்கையிலே மேலே செல்லுகின்ற பொழுதுதான் இந்த கல்லூரியும் மேல் நோக்கி செல்ல முடியும், அவர்களது குடும்பமும் மேல் நோக்கி வர முடியும். எனவே அந்த நோக்கத்தோடு எதை செய்தாலும் இது மாணவர்களுக்கு எந்த வகையிலே பயன்பெறும், எவ்வாறு அவர்களது வாழ்க்கை முன்னுக்கு வர முடியும் என்ற நோக்கத்தோடு தான் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு சாதனையிலே முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டது போல தேசிய தரச்சான்றிதழ் 3 துறைகளுக்கு பெற்றிருக்கின்றோம். அந்த தேசிய தரச்சான்றிதழ் மூலமாக மாணவர்களுக்கு என்ன பலன் என்று கேட்கலாம். பல மாணவர்கள் வெளிநாட்டிலே கல்வி பயில சென்றிருக்கிறார்கள். அவர்கள் 2 ஆண்டு காலம் தனது படிப்பை மேல்நாட்டிலே முடித்துவிட்டு அவர்கள் மேற்கொண்டு பணியிலே அமர அங்கு தொடர வேண்டி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவர்களுக்கு உங்கள் கல்லூரி, நீ பயின்ற கல்லூரி தரச்சான்றிதழ் பெற்றிருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். அதனால் பல மாணவர்கள் அங்கிருந்து எங்களை அழைத்து, ஐயா எப்பொழுது தரச்சான்றிதழ் பெறுவீர்கள், அந்த நகல் எங்களுக்கு ஒன்று தேவைப்படுகிறது, அப்பொழுதுதான் நான் இந்த நாட்டிலே தொடர்ந்து பணியாற்ற முடியும் என்று பல மாணவர்கள் எங்களை கேட்டிருக்கிறார்கள். அதன் சார்பாகத்தான் எப்படியாவது தரச்சான்றிதழ் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்கு எங்களுக்கு தகுதி கிடைத்தவுடன் 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றவுடன் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்தோம். தன்னாட்சி பெற்றிருக்கிறோம் இந்த ஆண்டு என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். தன்னாட்சி என்பதை ஆங்கிலத்திலே அட்டானமஸ் என்று சொல்லுகின்றோம். நம்மை நாமே ஆட்சி புரிய கொண்டுவதுதான் தன்னாட்சி. நம்மை நாமே ஆண்டு கொள்ள வேண்டும் என்று கல்லூரியிலே என்ன இருக்கிறது என்று கேட்டால், இங்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை எல்லாம் நாமே முடிவு செய்து கொள்ளலாம். இப்பொழுதே எங்களிடத்திலே என்னென்ன கம்பெனிகள் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகின்றது என்பதை பற்றி முதல்வர் அவர்கள் விரிவாக எடுத்து சொன்னார்கள். ஆனால் அந்த கம்பெனிகள் எல்லாம் எங்களிடத்தில் என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் உங்களுக்கு என்ன பாடத்திட்டம் எங்களுக்கு உதவியாக இருக்கும், உங்கள் மாணவன் எதை கற்றுக்கொண்டு எங்களிடத்திலே வந்தால் நேரடியாக நாங்கள் வேலைவாய்ப்பை கொடுப்பதற்கு வசதியாக இருக்குமோ அந்த பாடத்திட்டத்தை நாங்கள் தருகிறோம், அதை நீங்கள் கல்லூரியிலே ஒரு பாடத்திட்டமாக வைத்து கொள்ளுங்கள் என்று பல கம்பெனிகள் எங்களிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கின்றன. அந்த கம்பெனிகள் எல்லாம் இப்பொழுதே எங்களிடத்திலே MOU போட்டு
அவர்கள் மாணவர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்வதற்கு எங்கள் கம்பெனியிலே இந்த பாடத்திட்டத்தை கொடுங்கள், நாங்கள் 50 மாணவர்களை வேலைக்கு சேர்த்து கொள்கின்றோம், குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் வேலை சம்பளத்திலே வேலைக்கு எடுத்துக்கொள்கிறோம் என்றெல்லாம் உறுதிபட சொல்லுகிறார்கள். இதற்காகத்தான் நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்து வேறுபட்டு மாறுபட்டு எப்படியாவது நாம் கம்பெனியில் கேட்கின்ற பாடத்திட்டத்தை இங்கு நாம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் தன்னாட்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தன்னாட்சி பெற்றிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, இனி வருங்காலங்களில் பரீட்சை இதுவரை என்ன செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அண்ணா யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய பாடத்திட்டத்தை மட்டுமே மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதிலே தேர்ச்சி பெற வைத்து, அதுவும் 70% மதிப்பெண்ணுக்கு மேல் பெற்றிருந்தால் மட்டும்தான் மல்டிநேஷனல் கம்பெனி பன்னாட்டு நிறுவனங்கள் வேலைவாய்ப்புக்கு எடுத்துக்கொள்கின்றன. இல்லை என்றால் அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. அதனால் அதற்காக மாணவர்களை படி என்று படிப்பை மட்டுமே ரொம்பவும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய நிலையிலே நாங்கள் இருந்தோம். இப்பொழுது என்னவென்று சொன்னால், இந்த பாடத்திட்டங்களை செய்முறை பயிற்சியாக, மாணவனுக்கு புத்தகத்தை மட்டும் படிப்பதில்லை, செய்முறை பயிற்சியாக கொடுக்கின்ற பொழுது அவன் வாழ்நாள் முழுவதும் அதை மறக்க முடியாத அளவுக்கு மனதிலே பதிய வைக்கின்ற அளவுக்கு, அவன் தனிப்பட்ட முறையில் படிக்காமலேயே தேர்வு எழுதுகின்ற அளவுக்கு மாணவர்களை தயார் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். அதற்காகத்தான் தன்னாட்சி பெற்றிருக்கின்றோம். இனி வருங்காலங்களில் தேர்வுகள் எல்லாம் நாங்களே நடத்தி கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் தன்னாட்சி இருக்கின்ற காரணத்தினால், நமது கல்லூரியிலே என்ன பாடத்திட்டத்தை நாம் அமுல்படுத்துகின்றோமோ அது சம்பந்தமாகத்தான். இதுவரை அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சில சமயம் சம்பந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு கேள்வியை கேட்டு மாணவன் படிப்பதற்கும் கேள்வித்தாளுக்கும் சம்பந்தமில்லாமல் எல்லாம் போய்விடுகிறது. அது மட்டுமல்ல, மதிப்பெண் வேல்யூவேஷன் செய்யும் பொழுது பார்ப்பீர்களேயானால், குறிப்பிட்டு ஒரு 15 மாணவர்கள் தொடர்ந்து ஃபெயில் ஆகுவாங்க, 15 பேர் தொடர்ந்து பாஸ் ஆகுவாங்க. இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி இனி சரியான மதிப்பெண் என்ன எழுதியிருக்கிறார்களோ அதற்கேற்ற மதிப்பெண் கொடுத்து மாணவர்கள் மனம் தளராமல் நன்கு பயின்றதற்கு நற்சான்றிதழ் வழங்குகின்ற வகையிலே இப்பொழுது ஃபோட்டோ காப்பி, ரீவேல்யூஷன், அப்புறம் சேலஞ்சு, இப்படியெல்லாம் இல்லாமல் மாணவர்கள் நேரடியாக வெற்றி பெறுகின்ற அளவுக்கு எல்லா வகையிலும் நாங்கள் முயற்சி செய்து ஏற்பாடு செய்து கொடுப்போம் என்பதை உறுதிபட சொல்லி, வருகின்ற ஆண்டு என்ஜினியரிங் கல்லூரியிலே பயோமெடிக்கல் என்ற ஒரு குரூப்பை புதிதாக ஆரம்பிக்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளுகின்றோம். அது மட்டுமல்ல, பாலிடெக்னிக் கல்லூரியிலே எடுத்துக்கொள்வீர்களே ஆனால், இதுவரை 450 மதிப்பெண்கள் குறையாமல் அதற்கு மேல் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முழுமையாக 3 ஆண்டுகளுக்கும் கட்டணச் சலுகை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அது இனியும் தொடரும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, பிஎட் கல்லூரியிலே எடுத்துக்கொள்வீர்களே ஆனால், அங்கு படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கெல்லாம் பயிற்சி ஆசிரியர்களாக சிறந்த பயிற்சியை கொடுத்து நல்ல ஒரு பள்ளிகளிலே அவர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு எல்லா வகையான முயற்சிகளையும் செய்கின்றோம். அவர்களுக்கும் வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பாலிடெக்னிக்கில் பயின்ற மாணவர்கள் அத்துணை பேருக்கும் வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுத்து விட்டோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். பொறியியல் கல்லூரியிலே படிக்கின்ற யாருக்கெல்லாம் வேலை வேண்டும் என்று கேட்கின்றார்களோ அத்துணை பேருக்கும் வேலைவாய்ப்பை பெற்று கொடுத்து விட்டோம் என்பதையும் இந்த நேரத்தில் உறுதிபட சொல்லுகின்றோம். எல்லா மாணவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஈவன் அரியர் வைத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட வேலைவாய்ப்பை பெற்று கொடுத்திருக்கிறோம் என்பதை C2C என்று ஒரு தனிப்பட்ட ஒரு 16 பேர் அடங்கிய ஒரு குழு இருக்கிறது. அவர்களுக்கு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புக்குரிய பயிற்சியை கொடுத்து கம்பெனிகளுடன் தொடர்பு படுத்தி அவர்களை அழைத்து வந்து வேலை வாங்கி கொடுப்பது தான் அவர்களுடைய முழுமையான வேலை. அந்த வேலையிலே அவர்கள் மிக திருப்திகரமாக செய்திருக்கிறார்கள். இன்ற 3 கல்லூரி முதல்வர்களும் முயற்சி செய்து பாலிடெக்னிக் எடுத்துக்கொள்வீர்களானால் மாநிலத்திலே முதலாவதாக வருகின்ற அளவுக்கு தொடர்ந்து எங்களுக்கு ரிசல்ட் வைஸ் மற்றும் வேலைவாய்ப்பு விதத்திலும் தொடர்ந்து முதலாவதாக வருவதற்கு முழு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிஎட் கல்லூரியிலே 2ஆம் ஆண்டிலே 100க்கு 100% தேர்ச்சி கொடுத்திருக்கிறார்கள். முதலாம் ஆண்டிலே 95.8% தேர்ச்சியை அளித்திருக்கிறார்கள். அதற்காக பாடுபட்ட
அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மொத்தத்தில் பொறியியல் கல்லூரியை எடுத்துக்கொள்வோமேயானால் கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து 25 தமிழகத்திலேயே உள்ள 500 கல்லூரிகளிலே முதல் 25 இடத்திலே நாங்கள் வருகின்ற அளவுக்கு தேர்ச்சி விகிதத்தை கொடுத்து சிறந்த முறையிலே வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுத்து நல்ல ஒரு நிலையிலே இருப்பதற்காக எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இங்கு மாணவர்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் வசதி இல்லை, வசதி வாய்ப்பு குறைவாக இருக்கிறது என்பதையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது எங்கள் ட்ரஸ்டி மீட்டிங்கில் செயலாளராகட்டும், பொருளாளராகட்டும், இணைச் செயலாளராகட்டும், வைஸ் சேர்மன் ஆகட்டும் அனைவருமே நாம் செய்வது ஒரு அறக்கட்டளையின் சார்பாக இந்த கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கல்லூரியிலிருந்து வரவு வந்து இதை பிரித்து எடுத்து நாம் குடும்பம் நடத்துகின்ற நிலையில் யாரும் இல்லை. எனவே உங்களுக்கு பட்டவரை மனதிற்கு எப்படியெல்லாம் தோன்றுகின்றதோ ஏழை எளிய மாணவர்களுக்கு, வசதி இல்லாதவர்களுக்கு அதற்கேற்றாற்போல் தகுந்த சலுகையை கொடுத்து அவர்களை நீங்கள் ஊக்குவியுங்கள் என்று எனக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருப்பதன் காரணத்தினால்தான் என்னால் இந்த அளவுக்கு வருகின்ற பெற்றோர்களையும் ஓரளவுக்கு முழுமையாக யாரையும் திருப்திப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் இறுதி ஆண்டு படிக்கின்ற பொழுது கூட வருகிறார்கள் சிலர், எனக்கு ஃபீஸை குறைச்சி கொடுங்கன்னு சொல்லி. இப்படியெல்லாம் இருந்தாலும் எங்களால் இயன்ற அளவுக்கு முழுமையாக செய்ய முடியவில்லாவிட்டாலும் முடிந்தவரை அவர்களுக்கும் எங்களால் முடிந்த உதவியை செய்து கல்லூரி மாணவர்கள் நன்கு பயில வேண்டும், அவர்களது எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி என்று சொன்னால் அது மிகையாகாது. எனக்கு இந்த நிர்வாகத்திலே துணை புரிந்திருக்கக்கூடிய அறக்கட்டளை அங்கத்தினர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, குறிப்பாக எந்த வருகின்ற 7ஆம் தேதி அன்று கல்லூரியில் இந்த ஆண்டுக்குரிய பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா வைத்திருக்கின்றோம். அதற்கு வைஸ் சான்சலர் சூரப்பா அவர்கள் இங்கே வர இருக்கிறார்கள். அவர்களுக்கு பதிலாக ஜனாதிபதியோ அல்லது கவர்னரையோ இங்கு அழைத்து வர வேண்டும் என்று நமது பொருளாளர் அவர்கள் முழு முயற்சி எடுத்தார்கள். ஆனால் காலம் தள்ளிக்கொண்டே சென்ற காரணத்தினால், மாணவர்கள் சிலர் அவசரப்படுவதன் காரணத்தினால் நாங்கள் பட்டமளிப்பு விழா கொடுக்க வேண்டும், கூடிய சீக்கிரம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் தற்பொழுது வைஸ் சான்சலர் அவர்களை அழைத்து வருகின்ற 7ஆம் தேதி அவர்களுக்கு அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் கடந்த ஆண்டு படித்து முடித்துவிட்டு வேலையிலே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் பட்டங்களை வழங்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லி, எங்களுக்கு இந்த பகுதியிலேயே ஒரு சிறந்த அட்மிஷனை கொடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஒரு 85% அட்மிஷன் பாலிடெக்னிக் ஆகட்டும், பொறியியல் கல்லூரி ஆகட்டும், பிஎட் கல்லூரி ஆகட்டும் சிறந்த அட்மிஷனை கொடுத்து எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த கல்லூரியிலே உங்கள் குழந்தைகளை கொண்டு வந்து சேர்த்த அத்துணை பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களை நம்பி எங்களுடன் ஒத்துழைத்து நாங்கள் எதை செய்ய சொன்னாலும் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு எங்களுடன் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு குழந்தைகளுக்கும் இந்த நேரத்திலே நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும், இன்று நடக்க இருக்கின்ற இந்த கலை நிகழ்ச்சியானது எங்கள் குழந்தைகள் எல்லாம் இவர்கள் உண்மையிலேயே கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தானா அல்லது ஏதாவது சினிமாவில் இருந்து துணை நடிகர்களை கொண்டு வந்து இங்கே நடனம் ஆடுகிறார்களா என்று சந்தேகப்படுகின்ற அளவுக்கு சிறப்பாக நடனங்களையும் நாங்கள் படிப்பிலே மட்டுமல்ல, விளையாட்டிலே மட்டுமல்ல, நடன நிகழ்ச்சிகளிலும் சரி, டிராமாவாக இருந்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் நாங்கள் சிறப்பாக செய்து காட்டுவோம் என்று காட்ட இருக்கக்கூடிய எங்கள் மாணவ செல்வங்களையும் இந்த நேரத்திலே நான் மனமாற பாராட்டுவதில் பெருமைப்படைகிறேன் என்பதை சொல்லி, எங்களுக்கு இதுவரை எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தீர்களோ இதே போன்று இனி வருங்காலங்களிலும் முழுமையான ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அனைத்து மாணவ செல்வங்களையும் பெற்றோர்களையும் உற்றோர்களையும் சுற்றார்களையும் உறவினர்களையும் இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டு, அன்பு தம்பி
ஈரோடு மகேஷ் அவர்கள் பேச்சு கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்கள். அதன் பிறகு நடக்க இருக்கின்ற கலை நிகழ்ச்சியை காணுவதற்கு ஆர்வமாக உள்ளீர்கள். அதுவும் பல பெற்றோர்கள் அவர்களது குழந்தைகள் இங்கே நடனம் ஆடப் போகிறார்கள் என்பதற்காக குடும்பத்தோடு இங்கு வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிவிட்டு நான் விடைபெற தயாராக இருக்கிறேன். அனைவருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு என்றென்று வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, எதுவாக இருந்தாலும் நேரடியாக வந்து தொடர்பு கொள்ளலாம். எந்த நேரத்திலும் உங்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.